பிண்டுகோஸ் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்கள யாரோ ஆசை காமிச்சு ஏமாத்தி இருக்காங்க, தப்பான விஷயங்களை சொல்ல வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் உண்மையே கிடையாது, அவங்க பிள்ளைங்க தான் இவங்கன்னு சொல்லி ஒரு உண்மையை இப்ப பிண்டுகோஸ் அவங்கள பத்தி உடைச்சு பேசியிருக்காங்க. வாங்க என்ன நடந்திருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகை பிண்டுகோஸ் இவங்களை எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அவ்வளவு நல்ல நடிகை, முன்னணி நடிகர்கள் கூட நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க, நிறைய டான்ஸ் ஆடி இருக்காங்கன்னு சொல்லலாம். பிண்டுகோஸ் அவங்களுடைய நிலைமைய கடைசி நேரத்துல பார்க்கும்போது எல்லாருக்குமே வேதனையா இருந்துச்சு. ரொம்ப முடியாம உடைஞ்சு போயிருந்த அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைன்னு சொன்னதுமே முடிஞ்ச உதவிகளை எல்லாருமே செஞ்சாங்க. பிண்டுகோஸ் அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அவங்களுடைய மூத்த பிள்ளை பெயரு சிவாஜி, சின்ன பிள்ளை பெயர் திருமால். அவங்க 2 பேரும் இதுவரைக்கும் எதுவுமே அவங்களுக்கு செய்யாம இல்ல, எல்லாமே அவங்களுக்கு செய்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவ்வளவு விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் அவங்களுக்கு ஆசை காட்டி தப்பான விஷயங்கள் எல்லாம் தப்பா பேச சொல்லி கொடுத்திருக்காங்க போல டிஆர்பிக்காக. அதனாலதான் அவங்க ஏதேதோ பேசி அவங்க பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆசையில மாத்தி பேசிட்டாங்க. அதே மாதிரி இறுதி சடங்குல பிள்ளைங்க தான் எல்லாமே நடத்தி வச்சிருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க. இத்தனை விஷயங்கள் அவங்கள சுத்தி நடக்கும்போது எப்படி இவங்க எல்லாம் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்திகளை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. இதுல எதுவுமே உண்மை கிடையாது. பிள்ளைங்க அவங்கள ரொம்பவே நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. மருமக இருக்காங்க, பேரம் பேத்தி எல்லாருமே இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அப்பவும் இவங்க இப்படி ஒரு பேட்டியை கொடுத்ததுதான் எங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. தப்பான ஒரு நியூஸை போட்டு எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டாங்க, அவ்வளவுதான் அவங்க நடந்துகிட்ட விஷயம். தயவு செஞ்சு கேட்கிறேன், அவங்க மேல எந்த ஒரு தப்பான நியூஸும் போடாதீங்க. அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. அவங்க 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. தேவையில்லாம செய்தியை எழுதி இப்படி இவங்களை நோகடிச்சு அவமானப்படுத்தி விட்டுட்டீங்க. அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அதனாலதான் அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சே தவிர வேற எந்த ஒரு காரணமும் இல்ல. ஆனா தேவையில்லாத செய்தியை எழுதி இவங்களுடைய பசங்களோட மனசையும் ரொம்ப நோகடிக்கிறீங்க. இவங்க அப்படிப்பட்டவங்கள கிடையாது. அம்மாவுக்காக இறுதி சடங்குல நின்று அத்தனை விஷயம் இவங்க தான் பார்த்து பண்ணியிருக்காங்க. பொய் செய்தியை எழுதி இவங்களை நோகடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது மட்டும் இல்லாம 2 பிள்ளைங்க இருக்காங்க, நீங்க கண்ணார பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. 12 மணிக்கு அவங்களுக்கு தகனம் கொடுக்கறது, இந்த விஷயங்கள் எல்லாமே அதுல அவங்க பேசியிருக்காங்க. அதே போல நல்லபடியா சாந்தமா அவங்கள அனுப்புறதுக்காக நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். அவங்களுக்கு நாங்க எந்த குறையும் வைக்கல, அவங்கள நல்லா தான் பாத்துக்கிட்டோம். அவங்களுக்கு வயசாயிருச்சு, என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அந்த பேட்டியில அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல அங்க சுத்தி இருந்த நிறைய பேர்கிட்ட பிண்டுகோஸ் அவங்கள பத்தி கேட்டப்ப, ஒரு நல்ல நடிகை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்ல காமெடி பண்ணுவாங்க, எப்பவும் அவங்க பேசுறதே ரொம்ப ஃபன்னா தான் இருக்கும், எல்லாரையும் சிரிக்க வச்ச ஒரு நல்ல நடிகைன்னு சொல்லலாம். அவங்க இல்லாதது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. 80sல ரொம்ப பிஸியான நடிகை, அவங்க ஏற்படுத்தின தாக்கமும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. சொல்ல போனா அவ்வளவு நல்ல நடிகை ஒருத்தவங்களுக்கு கடைசியில இப்படி ஒரு நிலைமைன்னு நினைக்கும் போதுதான் எல்லாருமே கோவப்பட்டு திட்டுனாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. தவறான செய்தியை பரப்பாம சரியான செய்தியை போட்டா மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கறத இவங்களுடைய கருத்தா இருந்துச்சு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.